என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு ரொம்ப பெரிய பொறுப்பு பிரதர். இதெல்லாம் உங்களுடைய உயர்வு. சிஸ்டர், இது தீர்க்க தரிசன வார்த்தை. இதெல்லாம் உங்க உயர்வு. ஐயா, இதெல்லாம் உங்க உயர்வு. அம்மா, இதெல்லாம் உங்க உயர்வு. கர்த்தர் உங்களை எங்க காற்றாட்டு வெள்ளத்தை போல ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறாரு. உங்களுக்கு வச்சிருக்கிற உயர்வு யாருடைய கற்பனையிலும் வராத அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த மண்ணான இந்த மண்பாண்டத்துக்குள்ளதான் ஆண்டவர் பெரிய பொக்கிஷத்தையே கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ளதான் பொக்கிஷம் இருக்குது. உங்களுக்குள்ளதான் பொக்கிஷம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ரொம்ப காலம் பலமா இருக்கணும் மகனே, மகளே, நீ ரொம்ப காலம் பலமா இருக்கணும். இப்படி நீ சாப்பிடாம இருந்தா, இப்படி நீ தூங்காம இருந்தா, இப்படி நீ டென்ஷன் ஆனா, இப்படி நீ உன்னை வருத்தப்படுத்திட்டா நீ எப்படி பலனா இருப்ப? உன்னை கூட நான் எவ்வளோ செய்யணும், எவ்வளோ செய்யணும். ஒன்றும் இல்லை, யார் என்ன டென்ஷன் படுத்தினாலும் நான் டென்ஷன் ஆக மாட்டேன். ஒரே எனக்கு அந்த கிருபை தாங்கணும். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாரும் தாரும் தாரும். நிறைய பேர் மேல ஆண்டவருடைய இரக்கம் வருது. சிஸ்டர், உங்களோட தான் ரொம்ப ஆண்டவர் பேசுறாரு. பரவாயில்ல, அப்படிதான் இருப்பா பிள்ளை, அப்படிதான் இருப்பா பையன், அப்படிதான் இருப்பான், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. சிஸ்டர், பிரதர், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இல்ல, நீ தாங்கிருவ மகளே, மகா, நீ தாங்கிருவ. உனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் தலைவனுடைய ஸ்பிரிட், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தலைவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கு. அதனால நீ தாங்க முடியும். நீ ரிஜெக்ட் பண்றதுனால மட்டும்தான் தாங்க முடியல, நீ ஏற்றுக்கொண்டா தாங்க முடியும்னு தான் கர்த்தர் சொல்றாரு. மகளே, இது தாங்க முடியும். கையை மட்டும் மேல வைத்து, இயேசுவே அந்த வெள்ளன் தாரும் எல்லாரும் கேளுங்க. இந்த இடம் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நிரம்பணும். நீங்க நிக்கிற இடத்துல ஆண்டவர் அந்த பிரசன்னத்தை ஊற்றணும். எஸ் 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 கர்த்தர் ரொம்ப உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார், ரொம்ப எதிர்பார்க்கிறார். ரொம்ப பெருசா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, ரொம்ப பெருசா எதிர்பார்க்கிறாரு. இல்ல இல்ல, நீ கண்ணை மூடுறதுக்குள்ள, நீ என் ராஜ்யத்துக்கு வர்றதுக்குள்ள உன் மூலமா ஒரு பெரிய காரியத்தை நான் செய்யாம, உனக்கு 100 பேருக்காவது இன்ஸ்பயரா வைக்காம இந்த ஊரை விட்டு உன்னை எடுத்துக்க மாட்டேன்னு தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு.